வணக்கம் நண்பா. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்ஆர்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் 32,438 வேகன்சி வந்திருக்குது. இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய கனவு வேலை வந்திருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கண்டிஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் பார்த்திக்கலாம் உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா 28/12 இதில் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது மெயின் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 22/1/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓப்பனிங் டேட், இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா 23/1/2025 சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டில் தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 22/2/2025. அடுத்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணணும்னா 23/2/2025 24/2/2025 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. 24/2/2025 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிடணும். அப்படி பே பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நீங்கள் மெயினாக மிஸ்டேக் பண்ணுறது இது தான். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க, அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், அப்புறம் பே பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருவீங்க, அப்புறம் மறந்து விட்டுருவீங்க, அவ்வளோதான். அதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் கவனம் செலுத்துங்க. அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா 25/2/2025 6/3/2025 நீங்கள் கரெக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 32,438 வேகன்சி. இதில் போஸ்ட் என்னென்ன போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பார்த்திங்கன்னா வேரியஸ் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா 18,000 ரூபா சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 18லேருந்து 36 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 67 பேஜ் வருது. 67 பேஜ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள் 1/1/2025 இதுபடி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ மினிமம் 18லேருந்து 36 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏஜ் அதிகமாக பண்ணாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓபிசி பிசிஎம்பி இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்திங்கன்னா 500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு 250 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உடனே பே பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நேம் வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக பே பண்ணுங்கள். நம்ம பே பண்ணுறதுன்னு சொல்லி விட்டுட்டிங்களா பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தோம். அந்த ஏஜ் லிமிட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனே இதில் பிரித்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் 6 இயர்ஸ் 8 இயர்ஸ்னு நீங்கள் அதை பார்த்துங்க. அதே பிடபிள்யூபிடி இதில் பார்த்திங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ் இதில் 10 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் இதில் பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே கேண்டிடேட் ஆர் சர்விங் குரூப் சி இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி 45 இயர்ஸ் சொல்லி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இது கொடுத்துருக்காங்க கண்டிஷனு. இது நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. நீங்கள் எதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th படிச்சிங்க யார் வேணும் அப்ளை. டிகிரி பண்ணுறவங்களுக்கு டிகிரி படிச்சிருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 10th தான் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வேரியஸ் போஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் வேரியஸ் போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் பார்த்திங்கன்னா கிளாஸ் 7th சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 7th. நம்ம 10th சொல்லியிருந்தோம், சாரி 7th தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆல் கேட்டகரிக்கு ஃபீஸு 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பிசிஎம் பிசி ஓபிசி இந்த கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பிடபிள்யூபிடி ஃபீமேலு எக்ஸர்வீஸ் மேனு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் இவங்களுக்குலாம் 250 ரூபான்னு சொல்லியிருக்காங்க.
இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்களா தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின் இருக்கும். அதில் ஜென்ரல் சயின்ஸில் 25, மேத்தமெட்டிக்ஸில் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங்கில் 30 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு நெகட்டிவ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. 1/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராங் ஆன்சர் பண்ணிங்களா இது ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த ஜாப் போகலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாம் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்? அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் எதுக்கு அப்ளை பண்ணலான்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதேமாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கேட்க நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் நீங்கள் உடனே பண்ணிடுங்க. நீங்கள் அப்புறம் பண்ணலான்னு சொல்லி விட்டுட்டிங்களா, லாஸ்ட் டைம் மறந்துட்டிங்களா, அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கையோட அப்ளை பண்ணிங்களா அப்பயே பே பண்ணிடுங்க. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் சவுத் ரயில்வேல சென்னை டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர் கேட்டகரியே 1089 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜினியரு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் எல்லாமே அசிஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்என்டி, ஒர்க் ஷாப்பு, இந்த மாதிரி கேரியேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மெக்கானிக்கலு, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் இதுக்குள்ள ஜாப் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ ஜாப் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதில் கவுண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தான் நண்பா. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தான். இதில் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தான் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா புரியலாம் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ கூட நம்ம இன்னும் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதிக கமெண்ட் வந்தால் நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணலாம்னு ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது லைவாக நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அதேமாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.